தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு கட்டிக் கொடுக்கும் வரை செங்கலை கீழே வைக்க மாட்டேன் என அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார். திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட மகளிருக்கும் தேர்தல் முடிந்தவுடன் தகுதியுடைய பெண்களுக்கும் நிச்சயமாக அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறவங்க இதுவரைக்கும் 1,16,00,000 பேர் பயன்பெற்று இருக்காங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு, சலசலப்பு இருக்கு, எனக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு, என் வீட்டுக்கு வரல, எதிர் வீட்டுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல, அப்படின்னு சின்ன சின்ன குறைகள் இருக்கு. நான் இந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறேன். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த அத்தனை பிரச்சனையும் களையப்பட்டு தகுதியுள்ள அந்த அனைத்து 1,60,00,000 மகளிருக்கும் அந்த ஒரு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகின்ற அந்த திட்டத்தை நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.